ஆசீர்வாதமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டிலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதோ ஒரு புதிய காரியம் உங்களுக்காய் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஆண்டு, இந்த மாதம், இன்று என்று எழுதப்படவில்லை, இப்பொழுதே அது உங்களுக்கு தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த ஆண்டு அநேக நாட்களாய், அநேக மாதங்களாய் காத்திருந்த சில காத்திருப்புகளுக்கு புதிய வழியை கர்த்தர் திறந்து கர்த்தர் அதிசயமாய் உங்களை நடத்த போகிறார். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்துல யாக்கோபுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். யாக்கோபுக்கு ஏற்பட்ட எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவுல கர்த்தர் யாக்கோவை ஒரு புதிய வழியில நடத்தினார். அதே போல் கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு முழுவதும் ஒரு புதிய பாதையில கர்த்தர் நடத்துவார். ஆதியாகமத்துல யாக்கோபை நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு தன் வீட்டிலிருந்து மாமா வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல கர்த்தரை சந்திக்கிறார். கர்த்தர் அவனை சந்திக்கிறார். பல தரப்பட்ட சூழ்நிலைகளில் யாக்கோபு கடந்து வருகிறார். ஆனாலும் யாக்கோபை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடல. லாபான் மூலமாய், ஏசா மூலமாய் பல தரப்பட்ட பயங்கள், நெருக்கங்கள், கலக்கங்கள் யாக்கோபுக்கு வந்த போதிலும் யாக்கோபை ஒரு நாளும் தேவன் கைவிடாமல் முதல் வசனம் சொல்றது, யாக்கோபே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என் தாசன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இந்த ஆண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு புதிய காரியத்தை, புதிய வழியை, ஒரு நியூ பிகினிங்கை கர்த்தர் கொடுக்க போறார். புதிய வழியை திறந்து, புதிய வாசல்களை திறந்து இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாய் அந்த துவக்கங்களை எல்லாம் கர்த்தர் பரிபூரணமாய் மாற்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரோடு கூட இருங்கள். அந்த பெத்தேலுக்குள்ள வரும் பொழுது அந்த புதிய காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். God bless you. God be with you. Thank you.